அப்படிங்கிறத நான் மெடிடேஷன் நான் ஒரு சார்ட் கொடுத்துருக்கேன். அந்த ப்ரௌச்சரில் எல்லாமே இருக்குது. அது ஒரு மெடிடேஷன். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் பண்ண வேண்டியிருக்கும். நான் சொல்கிறது எல்லாமே கடைசியில் ஒரு 2 மாதம் ப்ராக்டிஸ் தான். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. 2 மாதம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் 100% விட்டுலாம். இந்த 2 மாதத்துக்கு இந்த பஞ்சபூத அத்தனை வெளியில் இருக்கிற பஞ்சபூத சக்திகளை உடம்புல இருக்கிற பஞ்சபூதம் ரிசீவ் பண்ண வைக்கணும். இந்த பிளானட்ஸ்னுடைய பவர்ஸை உள்ளுக்குள்ளே வந்து இறக்கணும். இந்த பிரெயின் ஆப்ரேஷன்ஸை கரெக்ட் பண்ணிக்கணும். சுவாசத்தை கரெக்ட் பண்ணுறது மூலிமா இந்த 3 செஞ்சும் வேலை முடிஞ்சு வச்சு. இதுக்கு மேலே ஏதாச்சும் இருக்கா? ஆட்டோமேட்டிக்காக வெளியே இருக்கிற பிரச்சனையில் உங்களுக்கு தெரிச்சு டிஸ்டன்ஸில் ஓடிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, பணத்தை தேடி போனீங்கன்னா பணம் ஓடிட்டே இருக்கும். உங்ககிட்டயே நீங்கள் ரீச்சே பண்ண முடியாது. இருக்கிற இடத்துல இருந்துட்டு எல்லாத்தையும் உங்களை நோக்கி ஈர்க்க சக்தியை, லா ஆஃப் அட்ராக்ஷன், அந்த கலையை பழகிட்டீங்கன்னா எதுவாக இருந்தாலும் எதை வேண்டுமானாலும் உங்களை நோக்கி ஈர்க்க முடியும். இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டுமே முடியும். ஓகேங்களா? இப்போ பஞ்சபூதத்தை பற்றி தெரிஞ்சாச்சு. இதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு ஆரம்பிங்க. ஒவ்வொரு வாட்டி தண்ணி குடிக்கும் போது தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா அந்த செகண்டு தான். அந்த தண்ணி குடிக்கும் போது செகண்டு மட்டும் அந்த தண்ணி கூட நீங்கள் இருங்க. 40,000 மூச்சிடும் போது வேண்டாம், ஒரு 10 வாட்டி மூச்சிடும் போது அது கூட இருக்கலாம் இல்லையா? அந்த காற்று கூட ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. இதுதான் நான் சொல்றது. ஒரு பழம் சாப்பிடும் போது பூமி கூட இருக்கலாம்ல. பழம் சாப்பிட்ற டைம் அந்த பூமி கூட ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. என்ன சூப்பரா அது அப்படி இவ்வளோ டேஸ்டா விளைச்சி கொடுத்துருக்கேன் அப்படின்னு அந்த டேஸ்ட் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிட்டே அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா அந்த பூமி கூட ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் உங்கள் குழந்தை அந்த குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குழந்தை சந்தோஷப்படுமா விடாதா? உங்கள் வீட்டுக்காரரு உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணால் சந்தோஷப்படுவீங்க மாட்டீங்களா? அதே மாதிரி இந்த பஞ்சபூதமும் உங்களுக்கு இத்தனை ஏன் செய்யுது? என்னைக்காவது ஒரு நாள் நினச்சி பார்த்து என் கூட என்னை பார்க்க மாட்டியா, திரும்பி பார்க்க மாட்டியா, என்னை நினச்சி பார்க்க மாட்டியா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கு. அந்த பாசத்துக்கும் பிரியத்துக்கும் உண்மையான அதெல்லாம் ஏன் உங்களுக்கு செய்யுது? இந்த மூச்சு எதுக்கு வந்துட்டு இருக்கு? அதுக்கு என்ன வேற வேலை இல்லையா? உங்க மேல் வச்சிருக்க அபரிதமான ஒரு உண்மையான பாசம், பிரியம், லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு சக்தி. நீங்க அதையெல்லாம் அப்படி முதல்லயே அவளை ஈர்த்திருக்கீங்க. அந்த அளவுக்கு அது உங்க மேல பிரியம் வச்சிருக்கு, லவ் பண்ணிட்டு இருக்கு. நீங்க இதை யோசிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சாச்சு வாழ்க்கையில. இது தெரியலன்னா நீங்க எங்க போனீங்கனாலும் அது தடங்கல் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா இப்பவாது உனக்கு புரியுதா? அப்பா எல்லாமே செய்வாரு, சொன்ன வச்சு கேட்கலன்னா விட்டுருவாரு. அவன் என்ன வேணுமோ வேணுங்கப்ப நம்ம வரட்டும், கேட்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். விட்டு பிடிக்கிறீங்கல்ல, காசு வேணுங்கப்போ வருவான்ல, அப்புறம் பேசிக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு பஞ்சபூதங்களும் உங்களை விட்டு பிடிக்கும். எந்த பிரச்சனையில் வேணால் சிக்கிட்டு வரட்டும், எப்படி நம்ம சுற்றி பற்றி நம்ம தான் வந்தாகணும் அப்படின்னு விட்டு பிடிக்கும். அதுதான் உங்கள் பிரச்சனைகள். நீங்கள் வசியம் பண்ண ஆரம்பிங்க. உண்மையாலுமே அது கூட இருங்க. அது உங்களை விட நேசிக்கக்கூடிய உண்மையான சக்தி உள்ள மனிதனை விட மிகப்பெரிய சக்தி. அது உயிரோட்டம் உள்ள சக்திகள். இதை புரிஞ்சுட்டீங்களா? பஞ்சபூதம் ஓகே ஆச்சு. லாஸ்ட்டாக பஞ்சபூதத்தை பற்றி சொல்லியிருந்தேன். பஞ்சபூதத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இந்த பஞ்சபூதங்கள் காற்றினுடைய நீளம் 1.25 அடி உள்ளுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டுருக்கு. 1.25 அடி. இது கரெக்டாக உள்ளுக்குள்ளே 1.25 அடி உள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியே வரணும். இதில் 2 இன்ச்சு கம்மியானாலோ 2 இன்ச்சு அதிகமானாலோ வீசிங் வந்துடும். உங்கள் ப்ரீத்து 2 இன்ச்சு கரெக்டாக உள்ளுக்குள்ளே போயிட்டு வர காற்று அதே அளவாக உள்ளேயும் போகணும், வெளியே வரணும். இதில் 2 இன்ச்சு கம்மியாக உள்ளே போய் 2 இன்ச்சு வெளியே அதிகமாக வரும்போது வந்துச்சுன்னா வீசிங் வந்துடும். ஹீட்டு, அக்னி 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் உங்களுக்கு மெயின்டைன் ஆகணும். கொஞ்சம் குறைஞ்சா ஜன்னி வந்துடும், கொஞ்சம் அதிகமான பயங்கரமான காய்ச்சல் வந்துடும் இல்லைங்களா? அப்போ தண்ணி உடம்புல இவங்க எல்லாம் எவ்வளவு டிஜிட்டலில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். அக்னி 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது எல்லா மனுஷ உடம்புலையும் இருக்க வேண்டிய ஒரு டெம்பரேச்சர். அது டிஜிட்டலில். இப்போ டிஜிட்டலுங்கிறது எந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள், மனுஷன் பிறந்த காலத்துலேருந்து அது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு பஞ்சபூதமும் பயங்கர லேட்டஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி முதல்ல இருக்குது. 98.4 டிகிரி
ஃபேரன் ஹீட்டில் மெயின்டைன் ஆகலைன்னா பயங்கரமான விஷயம் நடந்துடும். ஆரம்ப காலத்துலேருந்தே சயின்ஸுங்கிறது கண்டுபிடிக்க முன்னாடி இருந்தே உயிர்கள் இருக்குது. அந்த உயிரினோட உடம்புல இவ்வளோ அக்னி வந்து பயங்கரமாக டிஜிட்டலில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்காருன்னா பார்த்துக்குங்க. காற்று எம்எம்மில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஒரு எம்எம் 2 எம்எம் வித்தியாசம் இல்லாமல் கரெக்டாக 1.25 அடி உள்ளுக்குள்ளே போயிட்டு வர அளவு இருக்குது. பயங்கர துல்லியமாக டிஜிட்டலில் வேலை செய்கிறாங்க. இதில் நம்ம ஹியூமன் பிரெயின், மனித மூளை, நம்ம ரேடியோ எஃப்எம் பார்த்துருக்கீங்க. சூரியன் எஃப்எம் கொடைக்கானல் அப்படின்னா 100.5, சூரியன் எஃப்எம்னா 93.5. 93.5 வச்சா தான் சூரியன் எஃப்எம் எடுக்கும். 0.4 0.6 வச்சிங்கன்னா எடுக்குமா? கொடைக்கானல் 100.1 100 வச்சிங்க எடுக்குமா? எடுக்காது இல்லைங்களா? எஃப்எம் வச்சுருக்கீங்களா? எவ்வளோ டிஜிட்டலில் இருக்கு அந்த எஃப்எம். அதே மாதிரி டிஜிட்டல் டியூனிங் ஒவ்வொரு ஹியூமன் பிரெயினுக்கும் இருக்கு. ஒவ்வொரு மனுஷ மூளைக்கும் ஒவ்வொரு டிஜிட்டல் டியூனிங் இருக்கு. அத்தனை பேர்த்து பிரெயின்லையும் ஒவ்வொரு டியூனிங் இருக்கு. ஒவ்வொரு டியூனிங் வேற. சார் டியூனிங் மாதிரி வேற, அவர் டியூனிங் வேற, அவங்க டியூனிங் வேற. ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ். ரேடியோ எஃப்எம் மாறுதில்ல, 93.5 94.5 மாறிட்டே இருக்குல்ல ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு பிரெயினுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் டியூனிங்கில் இருக்கு. யார் யார் இது என்னென்னு தெரியாது உங்களுக்கு. ஆனால் தெரியாமையே ஒரு பையன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறான், 1500 பேரில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறான், தமிழ்நாடு ஸ்டேட்டில் ஒருத்தன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரான் இல்லைங்களாங்க சார். அந்த மாதிரி வந்து இயற்கையிலேயே இந்த பிரெயின் டியூனிங் எப்பவுமே கலையாமல் சில பேர்த்துக்கு மட்டும்தான் இருக்கும். மற்ற எல்லாத்துக்கும் சும்மா பாயிண்டில் கலைஞ்சிருக்கும். பாயிண்டில் கலைஞ்சாலே வேலை செய்யாதுல்ல. ரேடியோ எஃப்எம் எடுக்குமா? எடுக்காது. அதே மாதிரி பிரெயின் டியூனிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனாலும் அவங்க பிரெயின் சரியாக வேலை செய்யாது. மூளை கொஞ்சம் தப்பு பண்ணால் வெளியே பெரிய தவறுகள் நடக்கும். பல கோடிக்கணக்கான வேலைகளை ஒரே சமயத்தில் பிரெயின் செஞ்சுட்டு இருக்கு. அப்போது கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் பண்ணால் வெளியில் மிகப்பெரிய தவறுகள் நடக்கும் இல்லைங்களா? துப்பாக்கியினுடைய ட்ரிகர் இருக்குல்ல, தெரியாமல் நான் எப்படி அமுத்திட்டேன் சொல்ல முடியுமா? என்ன ஆகும்? ஆப்போசிட் இருக்கவும் அவுட்டு. அந்த அளவுக்கு இந்த பிரெயின் டியூனிங் ஒர்த்து. தெரியாமல் ட்ரிகர் அமுத்திட்டேன்னு சொல்ல முடியுமா? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, யாராச்சும் ஒத்துக்குவாங்களா? அதே மாதிரி தான் இந்த பிரெயின் டியூனிங் லைட்டாக தப்பு பண்ணுச்சுன்னா வெளியில் மிகப்பெரிய தவறுகள், பயங்கரமான ஒரு கடன் பிரச்சனை சிக்கிடுவீங்க. 10 வருஷம் வெளியே வர. இந்த பிரெயின் டியூனிங் பண்ணுற வேலை தான் எல்லாமே. எல்லாத்துடைய ஹியூமன் பிரெயினுக்கும் ஒரு டியூனிங் இருக்குது. அந்த டியூனிங்கில் இயங்குதா இல்லையாங்கிறத நீங்கள் செக் பண்ணால் மட்டுமே தெரியும். அதை செக் பண்ணாமல் லைஃப் பூரா அப்படியே போயிட்டே இருக்கு. கடைசி வரைக்கும் டியூனிங்கில் எல்லாமே போயிடுது. தப்பாக பண்ணிகிட்டே கடைசி வரைக்கும் போயிடுது. அந்த டியூனிங் இயற்கையிலேயே சில பேர்த்துக்கு மட்டுமே டியூன் ஆகிருக்கு. இந்த 140 கோடியில் 1 கோடி பேர்த்துக்கு மட்டும்தான் டியூனிங் ஆகிருக்கு. 1% வச்சுங்களேன். பாக்கி எல்லாத்துக்கும் சும்மா பாயிண்டில் டிஜிட்டலில் 0.001 டிஃபர் ஆகிட்டு இருக்கு. அந்த டிஃப்ரென்ஸே போதும் உங்களை கொள்றதுக்கு, நீங்கள் முடிச்சு கட்டுறதுக்கு. வேறு யாருமே வேண்டாம், உங்கள் பிரெயினே போதும். அந்த டியூனிங்கில் மேனுவலாக மற்றவங்களுக்கு லாக் ஆகாமல் இருக்கிறத மேனுவலாக லாக் பண்ணி விடுறது தான் இந்த கலை. உங்களுக்கெல்லாம் வந்து அந்த டியூனிங் ஆகலை, அதை மேனுவலாக லாக் பண்ணிக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. புரிஞ்சுதுங்களா? அந்த பிரெயின் டியூனிங் எப்படி லாக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லித்தரோம். இந்த பிரெயின் உங்களுக்கு மனித மூளை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றது. நீங்கள் நினைக்கிற விரும்புகிற அத்தனை விஷயத்தையும் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து உருவமாக நிற்க வைக்கக்கூடிய சக்தி உங்கள் மூளைக்கு இருக்குது. இருக்கா இல்லையா? இப்போ வரைக்கும் நீங்களே செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. இதை செய்யணும்னு நினைப்பீங்க, செஞ்சுருக்கீங்க. 100 விஷயத்தை நினைப்பீங்க, 50 விஷயம் செஞ்சுருக்கீங்க. 50 விஷயம் செய்ய முடியல, ஏன்னா அது சரியாக செய்ய தெரியல. அவ்வளோதான். உங்கள் மனித மூளை எதை வேணும்னாலும் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து உருவமாக வைக்கும். அவ்வளோ பவர்ஸ் இருக்குது. ஆனால் அந்த பிரெயின் டியூனிங்கில் இருக்கணும். இந்த பிரெயின் டியூனிங் இல்லாமல் எக்ஸாமில் எப்படி மார்க் வாங்க முடியும்? இந்த பிரெயினை டியூன் பண்ணிக்காமல் நீங்கள் படித்தீங்கன்னா எப்படி மார்க் வாங்குவோம்? மார்க் எப்படி வருமா? வரும்.
நீங்கள் எதிர்பார்க்குற மார்க் இல்லை. ஓகேவா? உங்களுக்கு என்ன மார்க் கிடைக்குதோ அதுதான் வரும், நீங்கள் நினைக்கிற மார்க் வராது. இந்த டியூனிங்கில் செட் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 100% நீங்கள் நினைக்கிறத விட ஒரு மார்க் அதிகமாக தான் வருமே தவிர கம்மியாக வராது. நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் அப்படி தான். நம்ம பிரெயின் டியூனிங்கில் இருந்தால் ஜெயிச்சாச்சு, டியூனிங்கில் இல்லைன்னா லாஸ். 100% சக்ஸஸ் இல்லை, ஃபெயிலியர் தான். இந்த பிரெயின் டியூனிங்கில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு கவனம் எப்பவுமே அந்த மூளை மேலே வச்சுக்கங்க. எந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடியும் இந்த பிரீத் வெளில போயிட்டுருக்கு, இந்த பிரெயின் டியூனிங்கில் இருக்கா அப்படிங்கிறத காலையில் டெய்லி செக் பண்ணிக்கங்க. 3 நேரம், காலையில், மத்தியானம், நைட்டு. நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருந்தால் உடனே நீங்கள் அவேர் ஆகிக்கணும். என்னமோ சின்ன மிஸ்டேக் பண்ணுறோமே, இங்கே எங்கேயோ பிரெயினில் எங்கேயோ டியூனிங் கலைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்ச்சி உங்களுக்கு வேணும் எப்பவுமே வாழ்க்கையில். அந்த மாதிரி செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றா அது உடம்புல ரியாக்ட் பண்ணும். பிரெயின் சின்ன மிஸ்டேக் பண்ணால் உடம்புல ரியாக்ட் பண்ணுதுன்னு அப்போவே உங்களுக்கு அடுத்ததில் பிஸ்னஸ்லேயோ, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்லேயோ, குழந்தைங்களோட பிரச்சனைகளையோ கண்டிப்பாக அது ரியாக்ட் பண்ணும். உடம்புல ஒன்று காமிக்கிறது வெளியில் அந்த பிரச்சனைக்கு வெளியில் அதையும் காமிக்கும். உடம்புக்குள்ள ஒரு பிளானட் வந்து ஒரு இடத்துல ப்ராப்ளம் பண்ணுதுன்னா அந்த பிளானட் வெளியிலேயும் ஒரு ப்ராப்ளத்தை பண்ண போகிறேன்னு சொல்கிற முன்னாடியே இண்டிகேஷன் தான் உடம்புல பிரச்சனை. உடம்புல வந்தால் வெளியில் வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த அலர்ட்னஸ், விழிப்புணர்ச்சி 100% நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? இந்த டியூனிங் அப்படிங்கிறதையும் ஒரு டாபிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பஞ்சபூதங்களை பற்றி தெரிஞ்சுட்டீங்க, பிரெயின் டியூனிங்கில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ டியூனிங் இல்லாமல் நம்ம போயிட்டுருக்கோம், அதனால தான் நம்ம எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டீங்க. அடுத்தது செல்ஸ், நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் இல்லைங்களா? செல்ஸ்ன்னு யாருக்கு தெரியாமல் இருக்குமா? எல்லாத்துக்கும் தெரியும்ல செல்ஸ் அப்படின்னா. உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ், இந்த செல்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த செல்லுக்கும் உங்கள் கடன் பிரச்சனைக்கும் சம்மந்தம் இருக்குது, இந்த செல்லுக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புக்கும் சம்மந்தம் இருக்குது, இந்த செல்லுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்குடைய பிரச்சனைக்கும் சம்மந்தம் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த செல்ஸுக்கும் உங்களுடைய சாக போகிற டைமுக்கும் சம்மந்தம் இருக்குது. எல்லாத்தையும் சம்மந்தப்பட்டது செல்ஸ். அதை பற்றி இப்போ விளக்கமாக சொல்கிறேன், ஃபுல்லாக டீப்பாக கவனிச்சுக்கங்க. ஒரு செல் எடுத்தீங்கன்னா, ஒரு செல் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளேயும் இந்த பஞ்சபூதங்கள் மட்டுமே இருக்குது. ஒரு செல் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே தண்ணி இருக்குது, ஏர் காற்று இருக்குது, வேக்யூம் எம்டி ஸ்பேஸ் அது இருக்குது, ஹீட் அக்னி இருக்குது, சதை இருக்குல்ல, கொஞ்சமாக ஃப்ளஷ் இருக்குல்ல, அது பூமி இருக்குல்ல. இந்த 5ம் சேர்ந்ததான் செல்லு. படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு தெரியும் செல்ஸில் இருக்கு அதெல்லாம். ஏர், எம்டி ஸ்பேஸ், ஹீட் எல்லாம் இருக்குல்ல, ஃப்ளஷ் இருக்குல்ல, டிஷ்யூஸ் இருக்கா இல்லையா, எல்லாமே இருக்கு. இந்த 5 தவிர பாக்கி அங்கே ஒன்றுமே கிடையாது. ஒரு செல் எடுத்தீங்கன்னா அந்த 5 பஞ்சபூதங்களும் வெளியில் இவ்வளோ பெருசாக தெரியறது. காற்றா, பூமியா, ஆகாயமா, நெருப்பா, தண்ணி, கடல் தண்ணி, இவ்வளோ பெருசாக தெரியுது. மேக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குற அளவுக்கு செல்ஸில் சிறுசாக பயங்கர மைன்யூட்டாக அப்படியே உருவம் எடுத்து செல்ஸில் போய் உட்காந்துருக்கு. அப்போ என்ன பவர்னு பார்த்துக்குங்க. ஒரு உருவம் பெருசாக கடல் மாதிரி இருக்க தண்ணி அப்படியே மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா சின்ன ட்ராப்பை தெரியும் செல்லுக்குள்ளே. அந்த அளவுக்கு உருவம் மாறி ஒரு செல்லுக்குள்ளே போய் உட்கார்ற அளவுக்கு அது மேஜிக் பவர் இருக்குது. அவ்வளோ மந்திர சக்தி இருக்கா இல்லைங்களா? அப்போ அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற அந்த பஞ்சபூதங்கள் நினச்சா ஒரு செகண்டில் உங்களை அழிச்சிட முடியும். அவ்வளோ பவர்ஸ் இருக்குது அந்த செல்லுக்கு. அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. 5 மேன் ஆர்மி ஒரு செல். அந்த 5 பேரும் ஒவ்வொரு மனுஷனை விட ஷார்ப்பாக வேலை செய்யக்கூடிய, துல்லியமாக, பயங்கரமாக கால்குலேட்டிவாக, பங்க்சுவாலிட்டியாக வேலை செய்யக்கூடிய மனுஷங்க தான் அந்த 5 பேரும். 5 மேன் ஆர்மி. அப்படி ஒவ்வொருத்தரும் பயங்கரமான ஆளுக. 5 பேர் ஒன்றா சேர்ந்து, 5 பயங்கரமான ஆளுக ஒன்றா சேர்ந்த இடம் தான் ஒரு செல். உங்களை பற்றி சாதாரணம்.
ஏன்னா கண்ணுக்கு சின்னதாக தெரியுது இல்லை, அதெல்லாம் சாதாரணமாக நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆளுக சாதாரண ஆளுக கிடையாது. நினச்சா ஒரு செகண்டில் உங்களை மண்ணுக்குள்ள கொண்டு போயிடுவாங்க, அழிச்சு போடுவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல் மேன், 5 மேன் ஆர்மி ஒரு செல்லுங்கிறது. ஓகேங்களா? நம்ம மனுஷ உடம்புல 6 லட்சம் கோடி செல்கள் இருக்கு. நம்ம மனுஷ உடம்புல 6 lakh crore செல்ஸ். 6 லட்சம் இல்லை, 6 கோடி இல்லை, 6 லட்சம் கோடி செல்களால் ஆன உடம்பு தான் ஒரு மனுஷன். 6 லட்சம் கோடி செல்கள் ஆளான ஒரு உடம்பு தான் மனுஷ உடம்பு. இந்த 6 லட்சம் கோடி செல்களும் சரியா இயங்கினால் மட்டுமே நாம்